இன்று ராஜ்ய மற்றும் மீராவை சந்திக்கிறோம். ஒரு மறந்த திருமண நாளால் நினைவாக மாறிய காதல் கதை. அது அவர்களது 10வது திருமண நாள். ஆனால் ராஜ் மறந்துவிட்டார். மீரா சின்னதா வருத்தப்பட்டாலும் அமைதியாக இருந்தார். ராஜுக்கு பிடித்த உணவை சமைத்தார். எதுவும் பேசவில்லை. ராஜ் வீட்டுக்கு வந்தார். மெழுகுவர்த்தி, டேபிள் எல்லா ஏற்பாடுகளையும் பார்த்ததும் உடனே தவறு செய்ததை கண்டு கொண்டார். அவர் சொன்னார், 10 நிமிஷம் டைம் கொடு என்று ஓடிட்டார். மீரா மனசுல இது பொய்யான காரணம் தான் நினைச்சாரு. ஆனா 10 நிமிஷத்துக்குள்ள ராஜ் திரும்ப வந்தாரு. பூவோ பெரியவரும் பரிசுகளோ இல்ல. அவங்க பழைய திருமண ஆல்பம், ஒரு சின்ன கேக், முதல் டேட்டுக்கு போன சினிமா டிக்கெட் எடுத்துக்கிட்டு வந்தாரு. அவர் அமர்ந்தார், கண்ணில் கண்ணீர். நான் தேதிய மறந்து விட்டேன், ஆனா நம்ம நினைவுகளே இல்லைன்னு சொன்னாரு. மீரா சிரித்தார். அடுத்த தடவை சாக்லேட் கூட கொண்டு வான்னு சொன்னாரு. அவங்க இருவரும் சிரிச்சாங்க. காதல் மீண்டும் வென்றது. எப்போதும் காதல் பெரிய விஷயமா இருக்க வேண்டியதில்லை. சின்ன சிரிப்பு, மன்னிப்பு, ஒரு கேக்கு பங்கேற்றது கூடவே முக்கியம். ராஜ் தேதிய மறந்தாலும் நினைவுகளை மறக்கல. மீரா கோவப்படாம காதலை தேர்ந்தாங்க. முக்கியமா இருக்கிறது சரியான நேரத்துல கூட இருக்கிறது. இந்த கதை உங்க மனசை தொட்டிருந்தா, உண்மையான காதலை நினைக்க வேண்டிய ஒருத்தர்கிட்ட இதை பகிருங்க.